இன்ன வரைக்கும் என் நாடாளுமன்றத்தில் மோடி பேச மறுக்கிறார். தாக்குதல் நடத்தலாம் போய் அதனால தான் அவர் வரல அவைக்கு பேசலை அப்படின்னு எல்லா சர்வாதிகாரிகளுக்கும் இருக்கக்கூடிய அச்சம் தான் மோடிக்கும் இருக்குது. அவ்வளோதான். நாட்டை வித்துட்டு வந்து உட்காந்துருக்கேன். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் உன் பேர் அடிப்படுது. மறுத்துருக்கோம் சார். அப்போ கேட்குறாங்களே ஃபைல் சொல்லு பார்லிமெண்ட், அது எப்படி உன் பேர் வரும்? சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அமெரிக்க இந்திய வர்த்தக ஒப்பந்தம் ஏறத்தாழ முடிவாயிருக்கு. ட்ரம்ப் அதை அறிவிச்சிருக்கிறார். பிரதமர் மோடியும் ட்ரம்ப்பை புகழ்ந்து இந்த உலகினுடைய அமைதிக்கு அமெரிக்க தலைமைங்கிறது ரொம்ப முக்கியமானது நல்லா பேசி இருந்திருக்கிறாரு. தவிர்க்க முடியாத சரண்டர், தவிர்க்க முடியாத சரணாகதி. அமெரிக்காவை பகைத்து கொண்டு எந்த நாடும் இன்று அது 140 கோடி மக்கள் இருக்கிற இந்தியா மாதிரி நாடுகளால் ஜீவித்திருப்பது என்பது கடினமானது. 140 கோடி மக்களுக்கு சோறு போடணும். எனவே இட்ஸ் அன்அவாய்டபிள். பட் சரண்டர் தான், சந்தேகமே கிடையாது. நம்முடைய பொருட்களுக்கு அவங்க 18% வரி விதிக்கிறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஜீரோ டேக்ஸில் அவங்களோட பல பொருட்கள், குறிப்பாக விவசாய பொருட்களும் பால் பொருட்களும் வந்து இறங்க போகுது. 75 கோடி இந்திய விவசாயிகளின் வாழ்வாதாரம் கண்டிப்பாக கேள்விக்குறியாக இருக்கிறது என்பது உண்மைதான். முதல்ல இந்த டீலோட டீட்டெயில்ஸ் என்ன வெளியில் வரும். இன்னொரு பக்கம் ரஷ்யன் ஆயிலை நம்ம நிறுத்திட்டமா வாங்குறோம். இந்த பேட்டர்ன் அன்யூஸ்வலாக இருக்குது. ரொம்ப அன்யூஷுவல், சந்தேகமே இல்லை. விஸ்வகுரு வந்து இந்தியாவை அடகு வைத்திருக்கிறார், சந்தேகம் கிடையாது. இந்த டீட்டெயில்ஸ் வெளியில் வராமல் நீ எப்படி வந்து சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லுவேன்? பார்லிமெண்ட் நடந்துட்டு இருக்கு, பார்லிமெண்ட்டில் அதை பற்றி விவாதிக்கணும், பார்லிமெண்ட்டுக்கு தெரிவிக்கணும். கேட்டால் போஃபர்ஸை பற்றி விவாதிக்கலாமான்னு நக்கலாக கேட்குறாரு பிரதம மந்திரி. இது ஒரு சிக்கலான கட்டம் தான். அதை விட முக்கியமானது, அரசு நேர்மை இல்லாமல், அறிவு நேர்மை இல்லாமல் அந்த டீட்டெயில்ஸ் பற்றி எதுவுமே சொல்ல மறுக்கிறாங்க. எதெல்லாம் அடகு வச்சானுங்கன்றதை சொல்ல மறுக்கிறாங்க. அது ஒருவேளை ரகசியமாக இருக்கும். இந்தியாவை அடகு வைத்து விட்டது மோடியார், சந்தேகம் வேண்டாம். இன்னொரு பக்கம் சார், இது ஃபர்ஸ்ட் ட்ரம்ப் அறிவிக்கிறார். வழக்கமாக 2 பேரும் சேர்ந்து கூட்டம் அறிவிப்பாங்க. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. இந்த வரைக்கும் என் நாடாளுமன்றத்தில் மோடி பேச மறுக்கிறார். தாக்குதல் நடத்தலாம் போய் அதனால தான் அவர் வரல அவைக்கு பேசலை அப்படின்னு அவரை போய் பெண் எம்பிக்கள் தாக்குவாங்களாம். அதில் அதுவே ஒரு அயோக்கியத்தனம் இல்லை. எல்லா சர்வாதிகாரிகளுக்கும் இருக்கக்கூடிய அச்சம் தான் மோடிக்கும் இருக்குது. அவ்வளோதான். என்ன அச்சம்? இப்போ பெண் எம்பிக்கள் வந்து அடிக்கிறாங்கன்றது அச்சம் தானே. அதான் என் புதுசாக அவங்க அடிக்கிறாங்க. இல்லை, அது ஒரு நல்லா இருக்காது, நாகரீகமாக இருக்காது. இல்லை என்ன நாகரிகம்? நாட்டை வித்துட்டு வந்து உட்காந்துருக்கேன். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் உன் பேர் அடிப்படுது. மறுத்துருக்கோம் சார். அப்போ கேட்குறாங்களே ஃபைல் சொல்லு பார்லிமெண்ட், அது எப்படி உன் பேர் வரும்? இந்திரா காந்திக்கும் வாஜ்பாய்க்கும் இந்த துணிச்சல் மோடிக்கு கிடையாது. ஒப்பந்தம் வேணும், எப்படியாவது ஒப்பந்தம் வேணும், ட்ரேடு வேணும், பணம் வேணும், அதானியோட இன்வெஸ்ட்மெண்ட்டை காப்பாற்றணும், மோடியோட மரியாதையை காப்பாற்றணும், எப்ஸ்டீன் ஃபைல்லேருந்து மோடியை காப்பாற்றணும், கிரிமினல் கேஸ் அதானி மேலே இருக்குது, அதுலேருந்து அதானியை காப்பாற்றணும். அதெல்லாம் இப்போ பர்சனல் நாட்டையே காம்ப்ரமைஸ் தாராளமாக பண்ணுவாங்க. அரசியல்வாதிகள் தங்கள் தோலை காப்பாற்றிக் கொள்வதற்கு நாடு இல்லை, இந்த உலகத்தையே காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. மோடி ரொம்ப நல்ல நண்பர், அவரோட பொலிட்டிக்கல் கரியரை நான் அழிக்க விரும்பலன்னு பேசுறாரு. அவர் ஏதோ சூப்பர் பாஸ் மாதிரி இவர். மோடி வந்து இந்தியாவில் வேணால் பெரிய லீடராக இருக்கலாம், ஆனால் நீங்கள் அமெரிக்காவை எதிர்த்து நிற்கிறதுக்கு மோடியால் முடியாதுன்றதுக்கு இந்த வர்த்தக ஒப்பந்தமே ஒரு சாட்சி. 2வது சாட்சி, ரஷ்யன் ஆயில வாங்குறது நிறுத்தினியா வாங்குறியா? சிம்பிள் கொஸ்டின். நிறுத்திட்டாங்கன்னு ட்ரம்ப் சொல்கிறார். இல்லை நாங்கள் வாங்குறோம், நீ சொல்ல. 2 மினிஸ்டர் தெரியலன்றாங்க வர்த்தகத்தில். அப்போ அது என்ன அர்த்தம்? அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், வேர் டேஸ்ட் மீட்ஸ் எலகன்ஸ். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திருமணி. வணக்கம் சார். சார், அமெரிக்க இந்திய வர்த்தக ஒப்பந்தம் ஏறத்தாழ முடிவாயிருக்கு. ட்ரம்ப் அதை அறிவிச்சிருக்கிறார். பிரதமர் மோடியும் ட்ரம்ப்பை புகழ்ந்து இந்த உலகினுடைய அமைதிக்கு அவருடைய அந்த தலைமை, அமெரிக்க தலைமைங்கிறது ரொம்ப முக்கியமானது நல்லா பேசி இருந்திருக்கிறாரு. அதோடு சேர்த்து எக்ஸ்டர்னல் மினிஸ்டரும் அமெரிக்கா போய் அங்கே இருக்கிற அடுத்தடுத்த கட்ட தலைவர்களை உடனடியாக சந்திக்கிற அந்த நிகழ்வுகள் எல்லாம் சீக்கிரம் கையெழுத்தாயிடுன்றாங்க. சில விவரங்களும் தெரிய வந்திருக்கு. உங்களுடைய பார்வை சார், இந்திய அமெரிக்க இந்த வர்த்தக ஒப்பந்தம் குறித்து? தவிர்க்க முடியாத சரண்டர், தவிர்க்க முடியாத சரணாகதி. இது அப்பட்டமான சரணாகதி என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் இன்றைய சர்வதேச அரசியலில் இது தவிர்க்க முடியாதது. அமெரிக்காவை பகைத்து கொண்டு எந்த நாடும் இன்று அது 140 கோடி மக்கள் இருக்கிற இந்தியா மாதிரி நாடுகளால் ஜீவித்திருப்பது என்பது கடினமானது. 140 கோடி மக்களுக்கு சோறு போடணும். நம்முடைய பொருளாதார வளர்ச்சி, நம்முடைய தொழில்நுட்ப வளர்ச்சி, நம்முடைய ஆயுத படைகளோட பாதுகாப்பு, இவை எல்லாவற்றையும் கவனத்தில் கொண்டு பார்க்கும் பொழுது மிலிட்ரி வைஸ், எக்கனாமிக் வைஸ், ஃபினான்ஷியலி, எனவே இட்ஸ் அன்அவாய்டபிள். பட் சரண்டர் தான், சந்தேகமே கிடையாது. 500 பில்லியன் டாலர்னால் கிட்டத்தட்ட 50 லட்சம் கோடிக்கு மேலே அமெரிக்க பொருட்களுக்கான சந்தைகளை திறந்து விட வேண்டும். நம்முடைய பொருட்களுக்கு அவங்க 18% வரி விதிக்கிறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஜீரோ டேக்ஸில் அவங்களோட பல பொருட்கள், குறிப்பாக விவசாய பொருட்களும் பால் பொருட்களும் வந்து இறங்க போகுது. 75 கோடி இந்திய விவசாயிகளின் வாழ்வாதாரம் கண்டிப்பாக கேள்விக்குறியாக இருக்கிறது என்பது உண்மைதான். ஏன் சரண்டர்ன்றீங்க? இப்போ நான் சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? 18% நம்ம பொருளுக்கு அவன் வரி விதிக்கிறான், அவன் பொருளுக்கு இங்கே ஜீரோ டேக்ஸ்.
அவங்களோட விவசாய பொருட்கள், குறிப்பாக பால் பொருட்கள் ஹெவிலி சப்சிடைஸ், ரொம்ப அதிகமாக மானிய விலையில் உற்பத்தி ஆகுது. அதெல்லாம் அதற்கான சந்தையை கட்டட்டு நாம் திறந்து விட போகிறோம். முதல்ல இந்த டீலோட டீட்டெயில்ஸ் என்ன வெளியில் வரல. இன்னொரு பக்கம் ரஷ்யன் ஆயிலை நம்ம நிறுத்திட்டோமா வாங்குறோமா? இந்திய அரசிடமிருந்து அது மோடி கிட்டேருந்து பதில் வரல. வெளியுறவுத்துறை அமைச்சர், காமர்ஸ் மினிஸ்டர் யார்கிட்டேருந்து பதில் வரல. இன்டைரக்டாக ஃபாரின் செக்ரட்டரி மட்டும் சீப் ஆயில் எங்கே கிடைக்குதோ அங்கே வாங்குவோம்னு சொல்கிறது மூலம் நிறுத்திட்டாங்க. இந்தியன் ஆயில், ரஷ்யன் ஆயில் வாங்குறதை இந்தியா நிறுத்தி விட்டது என்று அர்த்தம். அமெரிக்காவிடம் இந்தியா சரணாகதி அடைந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த பேட்டர்ன் அன்யூஸ்வலாக இருக்குது சார். ரொம்ப அன்யூஷுவல், சந்தேகமே இல்லை. விஸ்வகுரு வந்து இந்தியாவை அடகு வைத்திருக்கிறார், சந்தேகம் கிடையாது. இந்த டீட்டெயில்ஸ் வெளியில் வராமல் நீ எப்படி வந்து முதல்ல ஒப்பந்தம் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லுவேன்? பார்லிமெண்ட் நடந்துகிட்ருக்கு, பார்லிமெண்ட்டில் அதை பற்றி விவாதிக்கணும், பார்லிமெண்ட்டுக்கு தெரிவிக்கணும். கேட்டால் போஃபர்ஸை பற்றி விவாதிக்கலாமான்னு நக்கலாக கேட்குறாரு பிரதம மந்திரி. 40 வருஷத்துக்கு மேலே நடந்த விஷயத்தை இன்றைய காலகட்டத்தோட விஷயத்தோட பொருத்தி பார்க்குறதுன்றது என்ன மாதிரியான ஒரு அயோக்கியத்தனம்? ஆகவே இது பாரதூரமான விளைவுகளை இந்தியாவில், குறிப்பாக இந்திய விவசாயத்தில் ஏற்படுத்த போகிறது. டீட்டெயில்ஸ் வரணும். தவிர்க்க முடியாது என்பது ஓரளவுக்கு உண்மை. ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அதுக்காக வந்து அவங்க பொருட்களுக்கு ஜீரோ டாக்ஸேஷன் என்பது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. டம்ப் பண்ண போகிறோம் அவன் பொருளை கொண்டு வந்து. ஆல்ரெடி நியூசிலாந்தோட போட்ட ஒப்பந்தத்தில் நமக்கு ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ்லாம் ஆப்பிள் விவசாயிகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு பல ஆயிரக்கணக்கான டன் ஆப்பிள்ஸை கொண்டு போய் பள்ளத்தாக்குகளில் கொட்டிக்கிட்டு இருக்காங்க. சந்தை இல்லை, விளைஞ்ச ஆப்பிளுக்கு ஏற்றுமதி சந்தையும் இல்லை, உள்நாட்டு சந்தையும் இல்லை. இதில் இன்னும் அதிகமாக வேளாண் பொருட்களுக்கு இப்போ சந்தையை திறந்து விட போகிறது இந்திய அரசு. மிக மிக மோசமான ஒரு கட்டத்தை நோக்கி நாடு நகர்கிறது. சில காம்ப்ரமைஸ் தவிர்க்க முடியாது தான். ஆனால் ஒட்டுமொத்தமாக இப்படி திறந்து விட்டுருப்பது என்பது 50 லட்சம் கோடி, $5 பில்லியன், $500 பில்லியன் 50 லட்சம் கோடி. 50 லட்சம் கோடிக்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்திய சந்தை எல்லாம் ஃபார்மாசூட்டிக்கல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், இராணுவ தளவாடங்கள், மருத்துவ பொருட்கள், வேளாண் பொருட்கள், பால் பொருட்கள், ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, இந்த மாதிரி அனைத்து துறைகளை சார்ந்த உற்பத்தி பொருட்களும் அவற்றுக்கான சந்தை அமெரிக்க பொருட்களுக்கு இங்கே திறந்து விடப்பட போகிறது. நம்முடைய பொருட்களுக்கான சந்தையும் அங்கே 18% வரி விதிக்கிறோம். ஆகவே இது ஒரு சிக்கலான கட்டம் தான். அதை விட முக்கியமானது, அரசு நேர்மை இல்லாமல், அறிவு நேர்மை இல்லாமல் அந்த டீட்டெயில்ஸ் பற்றி எதுவுமே சொல்ல மறுக்கிறாங்க. எதெல்லாம் அடகு வச்சானுங்கன்றதை சொல்ல மறுக்கிறாங்க. இல்லை, அது ஒருவேளை ரகசியமாக இருக்கும்ல? ரகசியத்துக்கு ஒன்றுமே கிடையாது. அதில் என்ன இருக்குது ரகசியம் இருக்குது? 2 நாடுகள் சம்மந்தப்பட்ட விஷயம். அவங்க நாட்டில் அவங்க நிறைய டீட்டெயில்ஸ் எடுத்து விட்ருக்கான். அதை நீ இங்கே சொல்ல மாட்டேன்ற. கேட்டால் நான் சொல்கிறத நம்ப, அவன் சொல்கிறது எப்படி? உன் லட்சணம் தெரியல, உன்னை எப்படி நம்ப முடியும்? 2 நாடுகளுக்கிடையே இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை போட்ட டீட்டெயில்ஸ் 2 நாடுகளும் கொடுப்பது ஒரே மாதிரி இருந்தால் தான் அது கரெக்ட். அவன் சொல்கிறது ஒரு மாதிரி, நீ சொல்கிறது ஒரு மாதிரி இருக்குன்னா நீ ஏமாத்துறான்னு அர்த்தம். ஏன் அவங்க ஏமாற்றலாம்ல? அவன் ஏன் ஏமாற்ற போகிறான்? நீ தான் பட்டவர்த்தம். அப்போ அவன் ஏமாத்துறான்னு நீ சொல்லு, அவன் ஏமாத்துறான்னு. ஏன் பொத்தின்னு இருக்க? இந்தியாவை அடகு வைத்து விட்டது மோடி அரசு, சந்தேகம் வேண்டாம். இன்னொரு பக்கம் சார், இது ஃபஸ்ட்டு ட்ரம்ப் அறிவிக்கிறார். வழக்கமாக 2 பேரும் சேர்ந்து கூட்டம் அறிவிப்பாங்க. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. இந்தியா அமெரிக்கா பாகிஸ்தான் போகிற நான் தான் நிறுத்துறேன்னு இது வரைக்கும் 100 தடவை சொல்லிட்டாரு. அந்த மாதிரி ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ண பிறகு தான் மோடி அனௌன்ஸ் பண்ணுறாரு. பார்லிமெண்ட் நடந்துகிட்டு இருக்குது. இன்ன வரைக்கும் என் நாடாளுமன்றத்தில் மோடி பேச மறுக்கிறார். அது ஏதோ தாக்குதல் நடத்தலாம் போய் அதனால தான் அவர் வரல, அவைக்கு பேசலை அப்படின்னு தான். சரி, அவர் இதில் இருந்துட்டு பேச வேண்டியதானே, வீடியோ கான்ஃபரன்ஸில் பேச வேண்டியதானே. அவரை போய் பெண் எம்பிக்கள் தாக்குவாங்களா? முதல்ல அதுவே ஒரு அயோக்கியத்தனம் இல்லை. புழுவுறதுக்கு ஒரு அளவு இருக்குல்ல. வீடியோலாம் நேற்று வெளியிட்டு இருந்தாங்க. என்ன வீடியோ போடுறாங்க? ஜோதிமணி உள்ளிட்ட எம்பிக்கள்லாம் என்ன பண்ணாங்க? பிரதமர் அந்த இருக்கைக்கு பக்கத்தில் போய் பதாகையெல்லாம் பிடிச்சி. அதில் என்ன தப்பு? அது அடிக்கிறதுக்கு சாதகம் தான். ஒரு பிரதம மந்திரியை முற்றுகையிடக்கூடாதா? வாஜ்பாய் இருக்கும்போது கூட அது நடந்திருக்கு. மன்மோகன் சிங் இருக்கும்போது இன்னும் நடந்து எவ்வளோ நடந்திருக்க. அது எப்படி ஒன்று அடிக்கிறாங்கன்னு எடுத்துப்ப? அவ்வளோ பயம் இருந்தால் எதுக்கு அரசியல் வேறு? வீட்லேயே இரு. பயம்னா எல்லா சர்வாதிகாரிகளுக்கும் இருக்கக்கூடிய அச்சம் தான் மோடிக்கும் இருக்கிறது, அவ்வளோதான். என்ன அச்சம் சார்? இப்போ பெண் எம்பிகள் வந்து அடிக்கிறாங்கன்றது என்ன அச்சம் தானே? அது பதாகையை பிடிச்சா ஒன்று அடிக்கிறாங்கன்னு அர்த்தமா? இல்லை, அது ஒரு நல்லா இருக்காது, நாகரீகமாக இருக்காது. இல்லை, என்ன நாகரீகம்? நாட்டை வித்துட்டு வந்து உட்காந்துருக்க. எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் உன் பேர் அடிப்படுது. மறுத்துருக்கோம் சார். அப்போ கேட்குறாங்களே பயிர் சொல்லு பார்லிமெண்ட்டில். அது எப்படி உன் பேர் வரும்? இது ராகுல் காந்தி பேர் வந்து நான் குதிச்சிருப்பேன்ல. இப்போ எல்லா தப்பையும் நீங்கள் பண்ணிவிட்டு எதிர்கட்சிகள் மேலே பழி சுமத்துறேன் என்ன அர்த்தம்? ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்று தாரை வார்க்கப்பட்டிருக்கிறது. நரேந்திர சரண்டர், சரேந்திரா. அவர் பேர் சரேந்திரா என்பது நரேந்திரா கிடையாது, சரேந்திர மோடின்னு மாற்றிக்கொள்ளலாம். ஜெயராம் ரமேஷ் சொன்ன மாதிரி நரேந்திர மோடி இல்லை, சரேந்திர மோடி. சரண்டர் ஆகிட்டார். 56 இன்ச்சு விஸ்வகுரு 140 கோடி மக்கள் கொண்ட இந்த நாட்டை அமெரிக்காவிடம் அடகு வைத்து விட்டார்.
சார் ஸ்ட்ராங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ராங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் தான் இன்றைக்கு வந்து இந்தியாவை அடகு வைத்திருக்கிறார். வாஜ்பாய்க்கு பொருளாதார தடை போட்டாங்க, இந்திரா காந்திக்கு போட்டாங்க, போர் அவங்கெல்லாம் கப்பலே வீக்கான லீடருங்க. இவர் தான் உலகத்திலே ஸ்ட்ராங்கான லீடரு. அதனால தான் அமெரிக்கா கிட்ட போய் பம்புறாரு. இவர் பம்முனா பரவாயில்ல, இந்தியாவே கொண்டு போய் அடகு வச்சிட்டார். இன்னொரு பக்கம் சார், இப்போ ஜெய்சங்கர்கிட்ட கேட்டால் ஒரு ரஷ்யன் ஆயில் வாங்குற மாதிரி அது இன்னும் பெரிய பிரச்சனைங்க. ஜெய்சங்கர் எனக்கு தெரியாதுன்றாரு, காமர்ஸ் மினிஸ்டர் எனக்கு தெரியாதுன்றாரு. 2 பேரும் புழுறாங்க. அது எப்படி நீ வெளியுறவுத்துறை அமைச்சராக ராஜினாமா பண்ணிட்டு போ, எதுக்கு பந்திரியா இருக்க நீ? எனக்கு தெரியாது. எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்கல்ல, நிறுத்திட்டாங்க வாங்குறத. அதை சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க. யார் சொல்கிறதுன்றதுல பிரச்சனை வருது. மோடி தான் அனௌன்ஸ் பண்ணணும். ஜெய்சங்கரோ பியூஷோ இதுக்கு அனௌன்ஸ் பண்ணணும். மோடி அனௌன்ஸ் பண்ணணும். ஒரு 2 நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக ஒப்பந்தமாகவே இருந்தாலும் அது வெளியுறவு அமைச்சகத்துக்கு தெரியாமல் இருக்குமா சார்? அதை தான் சொல்கிறேன், தாராளமாக தெரியணும், தெரிஞ்சே இருக்கணும். ஏன் பம்முறாரு? அமெரிக்கா வந்து இந்தியாவை கையை முறுக்கி தான் நிறுத்த வைக்குதுன்னு நேற்றைக்கு ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. வாயை திறக்காமல் பொத்தின்னு இருக்காங்க. பார்லிமெண்ட் வேறு நடந்துகிட்டு இருக்குது. அமெரிக்கா அச்சுறுத்தலுக்கு, அமெரிக்க மிரட்டலுக்கு, அமெரிக்க நிர்பந்தத்துக்கு பயந்து ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்திவிட்டது. இதுதான் உண்மை. அவ்வளவு வலிமை குறைவாக பலவீனமாக நம்ம இருக்கோம். அப்படி தான் இருக்கோம். இல்லாட்டி ஏன் இந்த முடிவு எடுக்கிறாங்க? நீங்கள் வலிமையாக இருக்கீங்கன்றது நீங்களே உங்களுக்கு போட்டுக்கிற மாலை. இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தில் எத்தனை இராணுவங்களை, எத்தனை விமானங்களை நாம் இழந்தோம் என்பது பற்றி இன்ன வரைக்கும் வெளிப்படைத்தன்மையில் எந்த தகவலும் இல்லை. இத்தனைக்கும் நம்முடைய விமான முப்படை தளபதி சிங்கப்பூரில் கான்ஃபரன்ஸில் பேசும்போது மறைமுகமாக சில இழப்புகள் ஏற்பட்டதுன்றது ஒப்புக்கொண்டு விட்டார். இன்ன வரைக்கும் வந்து எத்தனை விமானம் போச்சு, எத்தனை ரஃபால் போச்சு, இன்ன வரைக்கும் கணக்கில்லை. நரவண மாதிரி அதுக்கப்புறம் தான் புக் எழுதும். அது அந்த புக்கையும் வெளியிட விட மாட்டேன்ற யோகியர்கள் அந்த புக்கை வெளியிட விட வேண்டியதான். எதுக்கு அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணுறதை தடுத்து நிறுத்துகிறேன்? அப்போ நீங்களே உங்கள் செய்கைகள் மூலமாக நல்லா மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. சார், இதை விட வீக்கான பொசிஷனில் இந்த கண்ட்ரி இருக்கும்போது கூட 70ஸ்லேயோ அல்லது 90ஸ்லேயோ வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போதும் இப்போ இருக்கிற வளர்ச்சியை விட, இப்போ இருக்கிற பொருளாதார வளர்ச்சியை விட, இராணுவ வளர்ச்சியை விட நம்ம பின்னாடி தான் இருந்தோம். ஆனால் அப்போயே சூப்பர் பவர்ஸுக்கு நீ யார் அப்படின்னு கேட்டவங்க, நீ யார் எனக்கு டிக்டேட் பண்ண, ஏன் நாட்டை சுற்றி நீ எப்படி பொசிஷன்ஸ் பண்ணலாம் உன்னுடைய கடற்படைக்குன்னு கேட்டவங்க, எதிர்த்து நின்னவங்க, ஏன் உள்நாட்டு விவகாரத்தில் நீ தலையிடாதேன்னு நின்னவங்க, நீங்கள் ஒப்பந்தம் கொண்டு வரீங்களா, எனக்கு அதில் நலன் இல்லைன்னா எனக்கு வேண்டாம் இந்த ஒப்பந்தம்னு சொன்னவங்க, அப்படியான நாடு தானே இது. ஒரு காலத்தில் நாட் நவ் முடிஞ்சு போச்சு. அது கடந்த காலத்தின் வரலாறு. இன்றைக்கு இவர்கள் அஞ்சுகிறார்கள். எதிர்த்து நிற்க இவர்களுக்கு துணிவு இல்லை. இந்திரா காந்திக்கும் வாஜ்பாய்க்கும் இந்த துணிச்சல் மோடி கிடையாது. ஒப்பந்தம் வேணும், எப்படியாவது ஒப்பந்தம் வேணும், ட்ரேடு வேணும், பணம் வேணும், அதானியோட இன்வெஸ்ட்மெண்ட்டை காப்பாற்றணும், மோடியோட மரியாதையை காப்பாற்றணுங்க. எப்ஸ்டீன் ஃபைல்லேருந்து மோடியை காப்பாற்றணும். கிரிமினல் கேஸ் அதானி மேலே இருக்குது, அதுலேருந்து அதானியை காப்பாற்றணும். அதெல்லாம் இப்போ பர்சனல் அதுக்காக நாட்டையே காம்ப்ரமைஸ் தாராளமாக பண்ணுவாங்க. அரசியல்வாதிகள் தங்கள் தோலை காப்பாற்றிக் கொள்வதற்கு நாடு இல்லை, இந்த உலகத்தையே காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. அது ஒன்றும் ஆச்சரியமே கிடையாது. அரசியல்வாதிகள் என்ற வர்க்கம் அத்தகைய சுயநலத்தன்மை கொண்டது. தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு அவங்க ஒரு நாட்டையே அழிப்போம். இன்னொரு லாஜிக் சார், ஒரு வளரும் நாடு, இன்னொன்று ஒரு வல்லரசு நாடு. அப்போது டேக்ஸ் வந்து வல்லரசு நாடு வந்து ஓகே, உங்கள் நாட்டிலேருந்து உற்பத்தி ஆகிற பொருளுக்கு நான் இங்கே டேக்ஸ் எல்லாம் வச்சுக்கல, இல்லை ரொம்ப கம்மியாக வச்சுக்கிறேன், என் பொருள் அங்கே வந்துச்சுன்னா நீ நிறைய டேக்ஸ் போட்டுக்க, ஏன்னா அப்போ தான் நீ எக்கனாமிக்கலாக கொஞ்சம் வளர முடியும். இந்த ஒரு மரபு தானே உலகம் ஃபுல்லாக இருந்துட்டு இருந்துச்சு. அப்படி தானே இந்தியா அமெரிக்கா ஒரு காலத்தில் இருந்தது, இப்போ இல்லை. இப்போ வந்து திறந்து விடு, எனக்கு திறந்து விடு, ஆனால் உன் பொருளுக்கும் நாங்கள் ஏகப்பட்ட வரி விதிப்போம். இன்றைய காலகட்டம் வேறு. இன்றைக்கி இது ரொம்ப தலைகீழ போயிருக்குது. அதனால் இந்த ஒப்பந்தம் என்பது இந்தியாவுக்கு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. தவிர்க்க முடியாததாக இருக்கலாம், பட் இது சரண்டர் தான். டீட்டெயில்ஸ் கொடுத்து மக்களை மோடி அரசு கன்வின்ஸ் பண்ணணும். டீட்டெயில்ஸே கொடுக்க மறுக்கிறான்ல, நீ என்ன வேணால் எழுதி என்ன வேணால் பேசிக்கொண்டான். ஒருவேளை கன்வின்ஸ் பண்ண முடியுமா டீட்டெயில்ஸ் கொடுத்தா? ஓரளவு மக்களை கன்வின்ஸ் பண்ணலாம், ஓரளவுக்கு. ஏன்னா இது வந்து இன்றைய சர்வதேச சூழலில் அமெரிக்கா யூனிபோலார் வேர்ல்டு, ஒற்றை வல்லரசு கொண்ட உலகம் இது. நீங்கள் அடங்கி தான் போகணும். சார், கனடா பிரதமரே சீனாவுக்கு வந்து கையெழுத்து போட்டு வேர்ல்டு ஆர்டர் மாறிட்டு இருக்குன்றாரு. அவர் சொல்கிறாருங்க, மோடி சொல்ல மாட்டார். கனடா வேறு, இந்தியா வேறு. கனடாவோட மக்கள் தொகை 3 கோடி, இந்தியாவோட மக்கள் தொகை 100. கவர்னர்ன்றாரு, பக்கத்து நாடு, என்னைக்கு வேணாலும் 51வது ஸ்டேட்டுன்றாரு. அவ்வளோதான். அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களே தைரியமாக போகிறாங்க. அவன் போராடுறாங்க, அவனுக்கு தைரியம். இன்னொன்று, வசதி வாய்ப்புகள் குறைவாக இருக்க வரைக்கும் உனக்கு தைரியம் அதிகமாக இருக்கும். வசதி வாய்ப்புகள் எல்லாம் அதிகமாகும் போது உன்னுடைய துணிச்சல் என்பது அதில் பாதாளத்துக்கு போகும். நாம் ஏழை நாடு தானே இன்னும் கனடாவோட ஒப்பிடும்போது. நம்ம வந்து ஏழை நாடுன்னு சொல்ல முடியாது, வளரும் நாடு.
ஸோ வல்லரசும் கிடையாது, ஏழ்மை நாடும் கிடையாது, வளரும் நாடு. கனடாவோட ஒப்பிடும்போது அப்போ நமக்கு இன்னும் கனடா தைரியம் இல்லை, ஜாஸ்தியாக இருக்கும். கனடாவோட நம்ம ஒப்பிட முடியாது. நம்மளோட கனடா வந்து பலமாக இருக்குது. 3 கோடி மக்கள் அங்கே இருக்கும். வந்து அங்கே அவங்களோட பிரச்சனைகள் எல்லாமே வேறு. அங்கே வந்து ஹெல்த் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ எல்லாருக்கும். சளி பிடிச்சா வந்து கேன்சர் வரைக்கும் எல்லாமே ட்ரீட்மெண்ட் ஃப்ரீ கனடாவில். இந்த ஒப்பந்தத்தில் நம்மளுக்கு என்ன நல்லது சார்? ஏன்னா ஒரு ஒப்பந்தம் இருக்கும்போது ஓகே, எனக்கு 20% கூட இருக்கட்டும், உங்களுக்கு 80% லாபமாக இருக்கட்டும், அந்த 20% இருக்குல்ல, அது மக்களுக்கு என்னவா இருக்கும்? அது போக போக தான் தெரியும். எந்தெந்த பொருட்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து நம்முடைய பொருட்களுக்கான சந்தை அங்கே என்ன கிடைக்குது, இங்கே கிடைக்கக்கூடிய அமெரிக்க பொருட்களோட விலை எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குது. ஆகவே இன்றைக்கி இருக்க மாடர்ன் வேர்ல்டில் இது தவிர்க்க முடியாது. பட் அட் த சேம் டைம் மக்களை பாதிக்காத அளவுக்கு செய்திருக்க வேண்டிய அரசு மக்களை பற்றி கவலைப்படாமல் கையெழுத்திட்டு இருக்கிறதுன்றது தான் உண்மை. கெனேடியன் பிரைம் மினிஸ்டரோட நம்ம மோடி ஒப்பிட முடியாது. அவரோட நிலை வேறு, நம்முடைய நிலை வேறு. அதான் அவங்களுக்கு மொத்தமே 3 எம்பிஸ் தேவைப்பட்டால் போதும்னா நமக்கு 24 எம்பி எவ்வளோ எம்பிஸ் தேவைப்படுது பார்லிமெண்ட்டில்? ஆமாம், 272 வரைக்கும் தேவைப்படுது. ஆகவே இந்த ஒப்பந்தம் நிச்சயமாக இந்தியாவுக்கு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. வழக்கம் போல் எதிர்கட்சிகளால் இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல. ஆளும் கட்சி இது பலம், மீடியா வந்து கம்ப்ளீட்டாக திமுக காலடியில் சார்ந்தடு. அதனால் அவனும் இதை பற்றி பேச மாட்டேன்றான் பெரிய அளவில். சார் இப்போது இன்னொரு பார்வை வைக்கிறாங்க, இதனால் விலைவாசி எல்லாம் குறையும் மக்களுக்கு. ஏன்னா அங்கேருந்து ஏகப்பட்ட பொருள் வரும், விலை கம்மியாக வரும், டேக்ஸ் வேறு இல்லை இந்தியாவில். ஸோ நமக்கு மக்களுக்கு விலைவாசி எல்லாம் குறையும் அப்படின்றாங்க. இல்லை, அப்படிலாம் குறையாதுங்க. அப்போ உள்நாட்டு உற்பத்தி என்ன வருது? உள்நாட்டு சந்தை என்ன? இங்கே உற்பத்தி ஆகிற பொருட்களுக்கான சந்தை அவன் திறந்து விடலையே. இங்கே நீ வியாபாரிகளுக்கு திறந்து விட்டா மாதிரி அவன் திறந்து விடலையே. அதாவது விவசாய பொருட்களுக்கும் பால் பொருட்களுக்குமான சந்தையை வந்து நீ திறந்து விட முடியாது அவ்வளோ சீக்கிரமாக. ஏன்னா அவன் கொடுக்குறது ஹெவிலி சப்சிடைஸ்டு ப்ராடக்ட். இங்கே நீ வந்து ரொம்ப நம்முடைய விவசாயம் என்பது மிக கடுமையான சிக்கல் இன்றைக்கு உழன்று கொண்டு இருக்கிறது. உலகம் முழுவதுமே விவசாயம் கடும் சிக்கலில் இருக்கிறது. இந்திய விவசாயம் கடுமையான ஒரு நெருக்கடியில் இருந்து கொண்டிருக்கிறது. விளைபொருட்களுக்கான ஊதியம் என்பது, விளைபொருட்களுக்கான விலை என்பது வந்து ரொம்ப லோ லெவலில் தான் இன்றைக்கி இருக்குது. அதான் உங்களுக்கு வந்து இந்த ஆண்டு முடியும் போது இந்த மாநில அரசோட கடைசி ஆண்டு உங்களுக்கு வந்து இது வந்து தேர்தல் ஆண்டு. நாடு முழுவதுமே உங்களுக்கு வந்து விவசாயம் என்பது கடும் சிக்கலில் இருக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் வேளாண் பொருட்களுக்கு அமெரிக்காவில் விளையக்கூடிய அக்ரிகல்ச்சர் குரூட்ஸ் அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸ்க்கும் இங்கே மார்க்கெட்டை திறக்கிறதுன்றது வந்து அதீதமான ஆபத்து கொண்டது. ப்ரொடெக்ஷன் லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்காதுல்ல. நம்ம அவன் ஃபார்மர்ஸோட ஒப்பிட முடியாது. நம்ம சாதாரணமாக அங்கே 500 ஏக்கர் வச்சுருப்பான் ஒரு ஃபார்மரு. அவனுக்கு எல்லா சலுகையும் அமெரிக்க அரசு கொடுக்கும். இங்கே ஒரு 5 ஏக்கர் வச்சுருக்க ஃபார்மரோட நிலைமையே வேறையாச்சு. ஆகவே வேளாண் பொருட்களையும் இதில் லிஸ்ட் அவுட் பண்ணதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக. முக்கியமானது அக்ரிகல்ச்சர் அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸுக்கு திறந்து விட்டது. அதுதான் நம்பர் 1 நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம். விவசாய சட்டத்துக்கு கடுமையாக விவசாயிகள் போராடி தடுத்தாங்க. ஆமாம். அப்போது இதை விட்டுருவாங்களா? விட்டுருவாங்க. இது அந்த மாதிரி இருக்குது. அது வந்து நீங்கள் ஒரு 2 ஸ்டேட்டு தான் அதில் இருந்தது, பஞ்சாபும் ஹரியானாவும் மட்டும்தான். குறிப்பாக பஞ்சாப் ஃபார்மர்ஸ் தான் இருந்தாங்க. மற்ற மாநிலங்களோட ஃபார்மர்ஸு பெரிய அளவில் கவனம் செலுத்தலை. ரெண்டாவது அது வேறு பிரச்சனை. அதையும் எதுவும் ஒப்பிட முடியாது. அது வந்து விளைபொருட்களை தங்களுக்கு பிரச்சனைனா நிற்பாங்கல்ல. தங்களுக்கு பிரச்சனைனா கண்டிப்பாக வந்து அவங்க நிற்பாங்க. இன்னும் சும்மா ஒரு டோக்கன் ஆர்ப்பாட்டம் நடக்கும். முந்தான கூட நடந்தது. அதுக்கு பிறகு என்ன? அவ்வளோதான். அதுக்கு மேலே அது ஒன்றும் கிடையாது. சார், ஏற்கனவே பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு நிறைய சிக்கல், இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் பேர் இருக்குன்னு சொல்லி அப்போ அதை மறுத்துருவோம். பார்லிமெண்ட்டில் செஷன்ஸில் நிறைய சிக்கல்கள், விமன் எம்பிஸ் வந்து தாக்க போனதா அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பார்லிமெண்ட்டில் பேசாமல் இருந்தது. இன்னும் ரஷ்யன் ஆயில் வாங்கிட்டாரா இல்லையான்றது இது கடையில் அந்த ட்ரேட் டீல் வேறு. அதை ட்ரம்ப் ஒருதலை பட்சமாக அறிவிக்கிறது, அதுக்கு நம்ம பாராட்டுறோம். இப்படி போயிட்டுருக்கிற நேரத்தில் எந்த மினிஸ்டரும் ஒத்துக்கு வேற இல்லை, எனக்கு தெரியாதுன்னு மாறி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி சுச்சுவேஷன் சிக்கல்கள், நிறைய விமர்சனங்கள் வாங்கிட்டு இருக்கிற நேரத்தில் ட்ரம்ப் எனக்கு மோடி ரொம்ப நல்ல நண்பர், நல்ல மனுஷன், அவரோட பொலிட்டிக்கல் கரியரை நான் அழிக்க விரும்பலைன்னு பேசுகிறாரு. இது அவர் ஏதோ சூப்பர் பாஸ் மாதிரி இவர். அதாவது இவங்க ஆயில் வாங்குறதை நிறுத்திட்டாங்க. அதை வெளிப்படையாக சொல்ல பயப்படுறாங்க. நீங்கள் ஃபாரின் செக்ரட்டரி நேற்று மறைமுகமாக சொல்லிட்டார், எங்கே சீப்பாக கிடைக்குதோ அங்கே வாங்குறோன்ட்டார். வாங்குகிறோன்னா நிறுத்தலை அப்படின்னா ஜெய்சங்கரோ பியூஷ் கோயலோ இல்லை 2 பேருமோ சொல்லியிருப்பாங்க, நாங்கள் வாங்குறதெல்லாம் ஒன்று நிறுத்தலைன்னு. எப்போ பம்புறாங்களோ அப்பயே நிறுத்திட்டாங்கன்னு அர்த்தம். ஆமாம், நேர்மையாக நாங்கள் நிறுத்திட்டோம், அதை விட கம்மியாக விலை வேறு இடத்துல கிடைக்குதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. அதை சொல்கிறதுக்கு உனக்கு ஏன் தைரியம் இல்லை? ட்ரம்ப்போட அழுத்தத்தால் தான் நீ வாங்குறதை நிறுத்தினேன். ஏன்னா அவர் இன்னும் 500 மடங்கு டேக்ஸ் போடுவேன்ட்டார். 500% டேக்ஸ் வரைக்கும் போகணும்னு மிரட்டினார் ட்ரம்ப்பு. நீ வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டேன். சரண்டர் பண்ணிட்டாங்க. அதில் எந்த சந்தேகம் வேணாம். இதில் இதுக்கு மேலேயும் சந்தேகம் வேணாம் உங்களுக்கு.
ட்ரம்ப் ஏதோ பொலிட்டிக்கல் கரியர், பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோட பொலிட்டிக்கல் கரியரை நான் அழிக்க விரும்பலைன்னு சொல்றாருன்னா இல்லை முடியுமா அவரால்? இன்றைக்கி இருக்கக்கூடிய உலக அரசியலில் எதுவும் முடியாதுன்றது எல்லாருக்குமே தெரியும். மோடி வந்து இந்தியாவில் வேணால் பெரிய லீடராக இருக்கலாம், ஆனால் நீங்கள் அமெரிக்காவை எதிர்த்து நிற்கிறதுக்கு மோடியால் முடியாதுன்றதுக்கு இந்த வர்த்தக ஒப்பந்தமே ஒரு சாட்சி. ரெண்டாவது சாட்சி, ரஷ்யன் ஆயிலை வாங்குறது நிறுத்தினியா வாங்குறியா? சிம்பிள் கொஸ்டின். நிறுத்திட்டாங்கன்னு ட்ரம்ப் சொல்கிறார். இல்லை நாங்கள் வாங்குறோம் நீ சொல்ல. இல்லை சார், அது முக்கியமான விஷயம். அது முக்கியமான விஷயந்தான். அவன் நிர்பந்தத்தால் நீ நிறுத்துற. நீயா நிறுத்தினா வேற, நான் சொல்லி தான் அவன் நிறுத்தினான்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அதை மறுக்க வேண்டியது உன் வேலை இல்லை. எதுக்கு பம்முற? அதான் வெனிசுலாட்ட வாங்கிக்கன்னு அமெரிக்கா சொல்லுதுல்ல. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு, கோல் போஸ்ட் மாற்றாது. ரஷ்யன் ஆயில் வாங்குறத இந்தியா நான் சொல்லி தான் நிறுத்திடுச்சுன்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. ரஷ்யன் ஆயில் வாங்குறத நீ நிறுத்துறியா இல்லையா? இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. 2 மினிஸ்டர் தெரியலன்றாங்க வர்த்தகத்துறை அமைச்சர். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? தெரியலன்னா நிறுத்திட்டான்னு அர்த்தம். அதை ஒத்துக்க பயப்படுறானுங்க. அது இல்லை சார், அதனால என்ன இருக்குது? இது அடுத்த கேள்வி. மானங்கட்டு வாழ்கிறதுன்னு முடிவு பண்ண பிறகு அதனால் என்னன்னு கேட்டால் எப்படி வேணால் வாழலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்புறம் அதுக்கு பெரிய பேச்சு. தேசபக்தர்கள் ஆர்எஸ்எஸ் எங்கே போனானுங்க? பச்சையாக கொண்டு போய் நாட்டை அடகு வச்சுருக்கீங்க, வேறு வழியே இல்லைன்றான். சொல்லு. இதை மன்மோகன் சிங் பண்ணும்போது 2008 நியூக்ளியர் டீல் அப்போ இதே தானே சொன்னீங்க. அதுவாது ஒரு செக்டார். இது ஒட்டுமொத்த நாட்டையே திறந்து விட்டுருக்கேன். 50 லட்சம் கோடிக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு அமெரிக்க சந்தை எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து இங்கே ரொப்ப போகிறோம். 0 டேக்ஸு. உன் பொருளுக்கு அங்கே 18%. ரஷ்யன் ஆயில் வாங்குறதை நீ நிறுத்திட்டேன். நீ போடக்கூடிய உள்ளாடைகளின் நிறங்கள் கூட ட்ரம்ப்பால் நிர்ணயிக்கப்படும். 100%. இந்தியர்களின் உள்ளாடைகளின் நிறங்கள் கூட ட்ரம்ப்பால் நிர்ணயிக்கப்படக்கூடிய காலகட்டம் வரலாம். அவர் ஏதோ ஒரு நாட்டுக்கு அதிபர் சார். எதுக்கு போய் அடகு வச்சார்? அவர் ஏதோ ஒரு நாட்டுக்கு தானே அதிபர். 18% வாங்காதன்னு ரஷ்யன் ஆயிலை வாங்குறது நிறுத்துன்னு சொன்னார்ல, எதுக்கு நிறுத்தினார் சார்? நமக்கு ஒரு வேளை 0% டேக்ஸ்ன்னு சொன்னால் கூட நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுறது நியாயம். இப்போ 18%, 0லேருந்து 0 to 3%லேருந்து இப்போ 18%, அதுவே 15-16% அதிகம். அப்புறமும் நம்ம இன்னொரு காம்ப்ரமைஸும் பண்ணுறோமா? என்னவாங்க? அதுதான் நான் சொல்கிறேன். உங்கள் கேள்வியிலே பதில் இருக்குங்க. உங்கள் கேள்வியிலேயே உங்களுக்கான பதில் இருக்குது. நீ எனக்கு ஒன்று கொடு, நான் உனக்கு ஒன்று கொடுக்குறேன். அது கிடையாது. நான் கொடுக்குறத எனக்கு என்ன தேவையோ அதை உங்ககிட்ட இருந்து எடுத்துப்பேன். எனக்கு என்ன தேவையோ அதை உன் மேலே கொண்டு வந்து நான் திணிப்பேன். ரெண்டுத்துக்கும் நீ ஒத்துக்கணும். இல்லைன்னா நீ எப்படி இங்கே வந்து வியாபாரம் பண்ணுறேன்னு நான் பார்க்குறேன். அது அநியாயம் இல்லை சார். அநியாயம் தான். இது நியாயம்னு யார் சொன்னோம்? அநியாயத்தை எதிர்த்துல நிற்கணும். உங்கள் பிரதமர் ஏற்று நிற்கலையே, வித்துட்டார்ல. பொலிட்டிக்கல் கரியரை டிஸ்ட்ராய் பண்ண விரும்பலைன்னு சொல்கிறாருல ட்ரம்ப். ஒருவேளை அதோட அர்த்தம் என்ன? நான் நினச்சா அவனை பண்ணிவிடுவேன்றாரு. பொலிட்டிக்கல் கரியரை நான் டெஸ்ட்ராய் பண்ணிவிடுவேன்னு மிரட்டுறாரு. நீ ரஷ்யன் ஆயில் வாங்குறதை நிறுத்தலைன்னா நான் இங்கே வந்து 500 மடங்கு 500% டேக்ஸ் போடுவேன்றாரு. H1B விசாவில் கையை வச்சான்னா லட்சக்கணக்கில் அங்கேருந்து இந்தியன்ஸ் ஓடி வரணும். இப்போ எங்கே உள்ளே வந்துட்டு வெளியில் போகாமல் மூழ்கிட்டு கிடக்குறானுங்க எவ்வளோ பேர். H1B விசா வச்சுட்டு ஸ்டாம்பிங் வந்தானுங்க பாருங்கள். எத்தனையோ பேர் மாட்டிக்கிட்டு மூழ்கிட்டு கிடக்குறானுங்க. நீங்கள் சார், மற்ற நாடுகள்லாம் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் போது சிரிக்கிறாங்க. இல்லைன்னா நீ வச்சுக்கோ, நான் அதோட ஆல்டர்னேட் பார்த்துக்கிறேன்றாங்க. இப்போ ரஷ்யா மேலே பொருளாதார தடை விதிச்சோன்னே நீ என்ன ஃபாரின் கம்பெனியெல்லாம் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போகிறது? அதே பேரை மட்டும் மாற்றி அதே கம்பெனி ரன் பண்ண ஆரம்பித்தாங்க. சீனா கண்டுக்க கூட மாட்டுறாங்க. டென்மார்க் கிரீன்லாண்டை எடுத்துக்கொண்டு சொன்னும்போது பார்லிமெண்ட்டில் எல்லாரும் உட்காந்து சிரிக்கிறாங்க. இது பெரிய விஷயமாவே யாரும் எடுத்துக்க மாட்டாங்க ட்ரம்ப் பேசுகிறது. இல்லை ட்ரம்ப் பேசுறது பெரிய விஷயமெல்லாம் யாரும் எடுத்துக்கலன்றதெல்லாம் முட்டாள்தனமான வார்த்தை. அரசியல் தெரியாமல் நீங்கள் பேசுகிறீங்க. ரியாக்ட் பண்ணுறது வேர்ல்டு முன்னாடி நீ எப்படி ரியாக்ட் பண்ணுறது ரெண்டாவது. நீ ஏற்றுக்கிட்டியா ஏற்றுக்கலையா? சிம்பிள் கொஸ்டினுங்க. ரஷ்யன் ஆயில் வாங்குறத இந்தியா நிறுத்திடுச்சு அவர் சொல்கிறார் ட்ரம்ப். உண்மையா பொய்யா? சிம்பிள் கொஸ்டின். நம்ம ஏன் ஏற்றுக்கிறோம்? சீரியஸாக எடுத்துக்கிறோம். நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். அதுக்கு ஏன் நீ பதிலே சொல்லாமல் இருக்க? ஏதோ உள்ள ஒரு இது இருக்கும். வாங்குறத நீ நிறுத்திட்ட, அதான் அர்த்தம் அதுக்கு. வெள்ளைக்காரங்கிட்ட 200 வருஷமாக இருந்தீங்க. இன்றைக்கி இந்த கொள்ளைக்காரங்கிட்ட நீங்கள் நாட்டை அடகு வச்சுட்டு நிற்கிறீங்க. பேசுகிற பேச்சு மட்டும் பாரத் மாதா கி ஜெய், விஸ்வகுரு. தேசபக்தர்கள் ஆர்எஸ்எஸ் எங்கே போனாங்க? அவங்க என்ன சார் பண்ணுவாங்க? அவங்க தானே இந்த கவர்மெண்ட்டை ஆட்டி வைக்கிறாங்க. அவங்க தானே தேசபக்தர்கள். ஸோ ஒரு நெருக்கடியான கட்டத்தில் தான் இந்தியா இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தம் இந்தியாவுக்கு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். தவிர்க்க முடியாததாக இருக்கலாம். ஆனால் கூடுதல் எச்சரிக்கைகளை இந்தியா எடுத்திருந்தால் ஓரளவு தவிர்த்திருக்கலாம். அது எடுக்க முடியாத அளவுக்கு தனிப்பட்ட முறையில் மோடிக்கு இருக்கக்கூடிய பலவீனங்கள், மோடிக்கு நெருக்கமான தொழிலதிபர்களுடைய பலவீனங்கள் இன்றைக்கு இந்தியாவை
இந்த புதைகுழிக்குள் தள்ளி கொண்டிருக்கிறது, தள்ளிவிட்டது. ஒரு சில மனிதர்களுக்காக ஒட்டுமொத்த நாடு. அப்படி தான் அரசியல்வாதிகள் எப்பயுமே செய்வாங்க. ஒரு சிலரின் நன்மைக்காகவும் ஒரு மனிதனின் நன்மைக்காகவும் நாடுகளையே அவர்கள் அடகு வைத்துக் கொண்டிருப்பார்கள். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு. Arabian Garden Seafood Restaurant, where taste meets elegance.